கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 5வது வசனம். ரோமர் 10:5, ரோமன்ஸ் 10:5. மோசே நியாயப்பிரமாணத்தினாலாகும் நீதியை குறித்து இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறான். இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் எங்க போறாரு? பழைய ஏற்பாட்டுக்கு போறாரு. என்ன காட்டுறாரு? மோசேயை காட்டுறாரு. மோசே என்ன சொன்னாரு? இந்த பிரமாணம் என்ன கேட்குது? ஒரு பூரண கீழ்ப்படிதலை கேட்குது. அது எந்த மனுஷனாலும் பெற முடியாது அப்படிங்கிறத அங்கே காட்டுறாரு. மோசே என்ன சொல்லி கொடுத்தாரு? நீ எதை செய்கிறையோ அதன்படி நீ வாழுவ அப்படின்னு சொல்லக்கூடியதான். லேவியராகமம் 18வது அதிகாரம் 5வது வசனம். இதை முழுவதும் ஒரு சம்மரியாக சொல்லிடலாம். ஆகையால் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொள்ள கடவீர்கள். அவைகளின்படி செய்கிறவன் எவனும் அவைகளால் பிழைப்பான். நான் கர்த்தர். அப்ப என்ன, நீங்க இந்த பிரமாணங்கள் எல்லாவற்றிற்கும் நீங்க கீழ்ப்படிந்தீங்கன்னா அதன்படி நீங்க வாழ்வீங்க. ஏன்னா இந்த பிரமாணம் பரிசுத்தமானது, அது நல்லது. ஆனா என்ன, அது முயற்சியை எதிர்பார்க்கிறது இல்லை, அது பூரணமான கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறது. அதனால தான் இங்கே பவுல் இங்கே சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? நீ இந்த போகிற பாதையின் மூலமாக நீ ரட்சிக்கப்பட முடியாது, மாறாக நீ முழுமையான பூரணப்பட வேண்டும். ஏன்னா நியாயப்பிரமாணத்தினால வரக்கூடிய நீதி என்ன? நீ இதை செய்யி, இதன் மூலமாய் வாழு. விசுவாசத்தினால வரக்கூடிய நீதி என்ன? நீ விசுவாசி, நீ ரட்சிக்கப்படுவ. அப்போ இந்த ரெண்டுக்கு உள்ள வித்தியாசத்தை காட்டும்போது எங்கே இருந்து எடுத்து சொல்லாரு? மோசே குறித்து சொல்லாரு. நியாயப்பிரமாணத்தை சொல்லும்போது நியாயப்பிரமாணத்தின்படி நீ செய்தேன்னா வாழ்வ என்று சொல்லக்கூடியதான். இப்போ நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய முடியுமா? யாக்கோபு 2வது அதிகாரம் 10வது வசனம் பார்க்குறோம். எப்படி எனில், ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலுக்கும் குற்றவாளியாய் இருப்பான். அப்போ என்ன, ஒன்றில் போனீங்கனாலும் மொத்தத்தும் போயிடும். ஏன்னா ஒரு பிரமாணத்தை நீங்கள் விட்டுட்டீங்கனாலும் மொத்தத்துக்கும் நீங்கள் ஃபெயிலுன்னு அர்த்தம். அந்த காலத்தில் உள்ள எஸ்எஸ்எல்சி சொல்லுவோம். நீங்கள் எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியல. முன்னாடி நீங்கள் பரீட்சை எழுதும்போது எல்லா சப்ஜெக்டும் எழுதணும். எல்லா சப்ஜெக்டும் எல்லா பாடத்துலேயும் நீங்கள் பாஸ் ஆனீங்கன்னா தான் பாஸு. ஒரு பாடத்தில் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா அந்த பாடம் மட்டும் எழுத முடியாது, நீங்கள் மறுபடியும் மொத்தமும் எழுதணும். அதே மாதிரி தான் இங்கே கர்த்தர் என்ன சொல்கிறாரு? இந்த பிரமாணத்தினுடைய நோக்கம் என்ன? அந்த பிரமாணத்தின் மூலமாக மக்கள் நீதிமானாகிறது இல்லை. இது பாவத்தை வெளிப்படுத்தி மனுஷனால் முடியாது, அது எல்லாம் கிறிஸ்துவிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அதனால தான் ரோமர் 10வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லும்போது என்ன சொன்னார்? கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார் என்று சொல்லக்கூடியதா. சரி, இதனால இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நீங்கள் இந்த நான் எப்படியாவது தேவன்கிட்ட நீதி பெற்றணும், நான் தேவனுக்கு முன்னாடி நல்லவன் ஆயிடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள், நான் நல்லவனாக இருக்கணும், நான் நல்லதை பேசணும், அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது அப்படி சொல்லி சொல்லி வரக்கூடிய காரியம் எல்லாம் என்ன தெரியுமா வரணும்? உங்களை எக்ஸாஸ்ட் தான் பண்ணணும். நீங்கள் ஐயா என்ன வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடியதான். ஏன்னா பிரமாணம் என்ன சொல்லுது? நீ அதிகமாக பண்ணு, நீ இன்னும் ரொம்ப முயற்சி பண்ணு, நீ முழுமையாயிருன்னு. பட் ஆனால் பிரச்சனை என்ன? யாராலையும் அந்த பூரணத்தை அடைய முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? கிறிஸ்துவை விசுவாசிக்கக்கூடிய மக்களாக இருக்கணும். ஆனால் சுவிசேஷம் என்ன பண்ணுது? நம்மளை இதை செய்தா இதன் மூலம் நீ வாழ்வ அப்படின்னு சொல்லக்கூடிய மதம், அந்த சம்பிரதாயம், அந்த சடங்காச்சாரத்திலிருந்து ஒரு மனுஷனை பூரணமாக விடுதலை செய்கிறது. அதனால தான் இங்கே பவுலுங்க என்ன காட்டுறாரு? நீதி என்பது நம்ம செய்வதனால பெற்றுக்கொள்வதில்லை, மாறாக நாம் அவர் மேல் விசுவாசம் வைப்பதினால் பெற்றுக்கொள்வது. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். அவர் செய்து முடித்த அந்த காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடியதா. அப்போ நம்ம பிரமாணங்களை, வேத வசனங்களை வாசிக்கும்போது அது என்ன பண்ணணும்னா, அது எப்பொழுதுமே நம்மை கிறிஸ்துவை சார்ந்து வாழ வேண்டும்.
எனக்கு கிறிஸ்து வேண்டும், கிறிஸ்து தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்திற்கு உங்களை கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா அந்த பிரமாணம் உங்களை அதிகமாய் கேட்க கேட்க உங்களுக்கு என்ன தெரியணும், எனக்கு இன்னும் அதிகமாய் கிருபை தேவை என்று சொல்லக்கூடியதா. அப்போ உங்களை சுவிசேஷம் என்ன பண்ணணும், நான் இதை செய்யணும், அதை செய்யணும், அதன் மூலமாக தான் கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெர்ஃபார்மன்ஸில் இருந்து உங்களை முழுமையாய் விடுதலை செய்யட்டும். வல்லபிதாவே, இதோ பிரமாணம் முழுவதையும் கடைபிடிக்க முடியாது, அதை கடைபிடித்து நாங்கள் பெற முடியாது என்பதை எங்களுக்கு உணர்த்துவதற்காக, அதே சமயத்தில் எங்களுக்கு ஒரு இரட்சகர் தேவை என்பதற்காக கொடுக்கப்பட்ட பிரமாணத்தின் மூலமாய் நாங்கள் எங்களுடைய நீதியை அடையாதபடிக்கு ஆண்டவரே சுவிசேஷத்தின் மூலமாய் நாங்கள் அதை பெற்றுக்கொண்டு அதிலிருந்து விடுதலை பெற்றவர்களாய் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.